வணக்கம். மே 19ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு மே 19ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: பவர் கிரிட் கார்ப்பரேஷன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டிஎல்எஃப், பெட்ரோநெட் எல்என்ஜி, நியூ இந்தியா அஷூரன்ஸ், மார்க்சன்ஸ் ஃபார்மா, கரூர் வைசியா பேங்க், டாட்லா டைரி, ஜேகே பேப்பர், காவேரி சீட் மற்றும் சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ். அதானி குரூப் நிறுவனமான அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் மற்றும் ஸ்பார்டன் நிறுவனம் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்தியன் நேவிக்கு தேவைப்படக்கூடிய ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சொல்யூஷன்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. இந்தியா மற்றும் யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்தான பேச்சுவார்த்தைக்கான அப்டேட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்தது. 11வது சுற்று பேச்சுவார்த்தை இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா யூகே இடையே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்த அப்படி நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தாங்க. அது அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கேலண்டர் இயர் 2026 இது அமலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா அப்பேரல் மற்றும் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் உடைய ட்ரேட் வால்யூம் இரட்டிப்பாகும் அடுத்த 5-6 ஆண்டுகள்னு இக்ரா ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்தான செய்தி வந்தப்போ நம்ம சில செக்டர் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள்ன்றது நம்ம பார்த்துருந்தாங்க. அதில் அப்பேரல் மற்றும் ஹோம் டெக்ஸ்டைல்ஸும் இருந்திருக்கு. இப்போ யூகே எவ்வளவு இறக்குமதி செய்கிறாங்க இந்த செக்டரில் இந்தியாவிலிருந்து பார்க்கும்போது அதோடைய மதிப்பு $1.4 பில்லியன். இது கேலண்டர் இயர் 2024 அப்பேரல் மற்றும் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் உடைய செக்டர்ல இது யூகே இறக்குமதி செய்யக்கூடிய ஒட்டுமொத்த வால்யூமில் 6.6%. அதாவது மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து வரக்கூடியதில் 6.6%. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. போன மாதம் பங்களாதேஷ் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க இந்தியா பொருட்கள் மீது. இப்போ இந்தியா பதிலுக்கு விதிச்சிருக்கிறாங்க. பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய சில பொருட்கள் சில துறைமுக வழியாகத்தான் இந்தியாக்குள்ளார வர முடியும். சில பொருட்களுக்கு தடையும் விதிச்சிருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் டுடேல அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. அந்த செய்தியில் சில பொருட்களுடைய பெயர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் மற்றும் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த புது கட்டுப்பாடுகளை இந்தியா விதித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய ஃபார்மா செக்டருடைய வருவாய் வளர்ச்சி இந்த ஏப்ரல் மாதத்தில் 7.8% இருந்தது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. அதே போல் ஃபார்மா மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மற்றொரு டேட்டா என்னென்னா, வேர்ல்டு ஜென்ரிக் மெடிசன்ஸில் இந்தியா சப்ளை செய்திருப்பது 20%. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். கோவிட்-19 கேசஸ் ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் அதிகரிக்குதுன்னு. அந்த பட்டியல் இப்போ தாய்லாண்டையும் சேர்த்துருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா, இந்த 3 நாடுகளிலும் அதிகரிக்குது. ஆனால் இந்தியாவில் இது இன்னும் கவலைக்குரிய விஷயமா இல்லைன்னு வல்லுநர்கள் கருதுவதாக அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 28க்கு பிறகு புதிதாக இந்தியாவில் 58 புது கேசஸ் கண்டறியப்பட்டிருக்கு கோவிட்-19. இப்போ ஆக்டிவ் கேசஸ் உடைய எண்ணிக்கை 93ன்னு அதே செய்தியில் கொடுத்துருக்குறாங்க. சிமெண்ட் செக்டர் குறித்து மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த Q1 நடப்பு நிதியாண்டுடைய Q1ல 5% விலை அதிகரிச்சிருக்கு சிமெண்ட் உடையது. இது ஆல் இண்டியா ஆவரேஜ். சவுத்தில் மட்டும் பார்க்கும்போது 12% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. அவங்க அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $13,900. 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜேகே சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6,000. 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $7.90. நெட் ப்ராஃபிட் $114 கோடி. இயர் ஆன் இயர் 60% அதிகரிச்சிருக்கு. வருவாய் $396 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் $182 கோடி இருந்தது. ஜென் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் $85 கோடி. இயர் ஆன் இயர் 157% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ $294 கோடி. இயர் ஆன் இயர் 116% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான நெட் ப்ராஃபிட் $263 கோடி. இயர் ஆன் இயர் 103% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ $931 கோடி. இயர் ஆன் இயர் 116% அதிகரிச்சிருக்கு. நியோஜன் கெமிக்கல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $1. Q4க்கான கன்சாலிடேட்டட் ரெவென்யூ $203 கோடி. இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் $2 கோடி. இயர் ஆன் இயர் 86% விழுந்திருக்கு.
பிரிசிஷன் வயர்ஸ் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 50 பைசா. நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 1046 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. கேஇசி இன்டர்நேஷனலுக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 1133 கோடி ரூபாய். பட்டேல் இன்ஜினியரிங் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2026 அவங்க எதிர்பார்க்கக்கூடிய புது ஆர்டர்ஸுடைய மதிப்பு 12,000 கோடி ரூபாய். ஒட்டுமொத்தமாக அவங்க 50,000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸில் பிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிதியாண்டு 2026. இதில் சக்ஸஸ் ரேட் 18% 20% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட்டேல் இன்ஜினியரிங் தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். கன்சால்டேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 67 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 352 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. டாடா பவர் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சிஇஓ பேட்டி கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, அடுத்த 3 ஆண்டில் ஆப்ரேட்டிங் இன்கம் உடைய வளர்ச்சியுடைய இலக்கு 15% 17% தகவல் கொடுத்துருக்காரு கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். பிரீமியர் எனர்ஜிஸ் புது 2 ஆலைகளை அமைக்கிறாங்க. ஒன்று ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் 350 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட முதலீடு செய்கிறாங்க. இதோடைய ஆப்ரேஷன் செப்டம்பர் 2026 துவங்கும். அதே போல் தெலங்கானாலையும் முதலீடு செய்திருக்கிறாங்க. 125 கோடி ரூபாய் முதலீடு செய்து மார்ச் 2026 அந்த ஆலை ஆப்ரேஷன்ஸ்க்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க பிரீமியர் எனர்ஜிஸ். யூஃப்ளெக்ஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். ரோட்டோ பம்ப்ஸ் டிவிடெண்ட் மற்றும் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 80 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 11. போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட்டும் ஜூலை 11. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. துருக்கியை புறக்கணிப்போம் அப்படின்ற அந்த பிரச்சாரம் வலுவடைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்தியாவில். அதில் பயன்பெற்று இருக்குது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் லிமிடெட். இப்போ அவங்களுக்கு நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுடைய ஒரு சேவை அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏற்கனவே அந்த சேவையை வழங்கிட்டு இருந்தது வந்து இந்த டர்க்கி நிறுவனமான செலபி குரூப். அவங்களுடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸை மத்திய அரசு இப்போ ரத்து செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த ஆர்டர் அல்ல அந்த கான்ட்ராக்ட் வந்து இப்போ ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸுக்கு கிடச்சிருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு செய்தி நம்ம பார்த்துருக்கோம். இந்த செலபி குரூப் வந்து மும்பை மற்றும் அகமதாபாத் ஏர்போர்ட்ஸ்லேயும் அவங்களுடைய சேவை வழங்கிட்டு இருந்தாங்க. அதையும் உடனடியாக ரத்து செய்திருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மிந்த்ரா மற்றும் ரிலையன்ஸ் உடைய ஆஜியோவும் டர்க்கியுடைய ப்ராடக்ட்ஸை அவங்களுடைய ஆன்லைனில் விற்பனையிலிருந்து எடுத்துடுறாங்கன்ற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்க டர்க்கிஷ் ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்ய போவதில்லைன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். பாரதி ஏர்டெல் மற்றும் பாரதி எக்ஸாகாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ சம்பந்தமாக அவங்க வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ண இருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 முறை சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி செய்தி பார்த்தோம். வோடஃபோன் ஐடியாவும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க இங்கே சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ அதே போல் பாரதி ஏர்டெல் மற்றும் பாரதி எக்ஸாகாமும் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ சம்பந்தமானது. பிர்லா நியூ லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 30 ரூபாய். மோத்திலால் ஓஸ்வால் சில நிறுவனங்களுக்கு அவங்களுடைய டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க. சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 630. ஹீரோ மோட்டோகாப்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 4761. கெயில் நிறுவனத்திற்கு 212 ரூபாய் டார்கெட். ஏர்டெலுக்கு 2110 ரூபாய். பாரதி ஹெக்ஸாகாம்க்கு 1990 ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க. சோபாக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 1803 ரூபாய். சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனன்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் பிஇஎம்எல்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 4550 5000. ஸ்டாப் லாஸ் 3150. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு டெய்லி சார்ட்ஸில். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏஞ்சல் ஒனுக்கு பை ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குற டார்கெட் 3430. ஸ்டாப் லாஸ் 2430. கொடுத்துருக்கிற காரணம் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சி சார்ட்ன்றது தெளிவுபடுத்தலை. டெய்லியா மந்த்லியா வீக்லியா அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தலை. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் சிக்னேச்சர் குளோபலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1310. ஸ்டாப் லாஸ் 1200. ஹட்கோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 250. ஸ்டாப் லாஸ் 224. டாடா பவருக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 428. ஸ்டாப் லாஸ் 389. ஒரு முக்கியமான செய்தி. பள்ளிக்கூட பசங்களுடைய சர்க்கரை அளவை கண்காணிக்கவும் குறைப்பதற்கும் வாரியங்களை அமைக்க வேண்டும்னு சிபிஎஸ்இ வலியுறுத்தி இருக்கிறாங்க பள்ளிக்கூடங்களுக்கு. இது நிதின் காமத் ஜீரோதோடைய தலைவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. அந்த பதிவில் அவர் ஃபுட் ஃபார்மருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். இது பகிர்ந்தமைக்கு. பெற்றோர்கள் இதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டும்னு நிதின் காமத் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பசங்க என்ன சாப்பிட்றாங்க, அதில் எவ்வளவு சர்க்கரை இருக்குன்றது பெற்றோர்களும் அறிய வேண்டும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நிதின் காமத். ஃபுட் ஃபார்மர் அப்படின்றவர் வந்து ஒரு பிரபலமான சோஷியல் மீடியா பர்சனாலிட்டியாக இருக்கிறாரு. யூடியூப்ல இருக்கிறார், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க.
அவர் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார். உண்ணும் உணவில் வந்து எவ்வளவு சர்க்கரை இருக்குது, அந்த ஃபுட் லேபிளை எப்படி வாசிக்கணுன்றதெல்லாமே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் கம்பெனிஸ் வந்து எப்படி தவறாக மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அவர் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஃபுட் ஃபார்மர். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.